சிவார்ப்பணம். சிவார்ப்பணம். குருவருளே துணை, யாதும் ஊரே யாவரும் கேளு, அறம் செய்ய விரும்பு. இன்று பௌர்ணமி தின சிறப்பு கூட்டத்தை முன்னிட்டு சிறப்புடைய ஆற்ற அனுமதி தந்த அனைவருக்கும் எனது முழக்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மானவ ஞான சபையின் தலைவர் கணம் பொருந்திய திரு CS சிவா அவர்களே, தாய்மானவ ஞான சபையின் செயலாளர் விமல் பொன்ராஜ் அவர்களே, தாய்மானவ ஞான சபையின் பொருளாளர் திரு அஜித் குமார் அவர்களே, திருச்செந்தூர் கிளை தலைவர் ஞான சபையின் திரு பாலகுமார் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடையவர்களே, அன்புதான் எல்லாம் தமக்குரியர், என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாத இடத்தில் ஆன்மீகம் மலர்வதில்லை. அன்பு இல்லாத இடத்தில் கருணையும் பிறப்பதில்லை. அன்பு இல்லாத இடத்தில் உயிர் குடியிருந்தும் அது வெறும் ஜடத்திற்கு சமமானது. அன்புடையவர்களே, அன்பு உள்ளத்தில் மலர்கிறது. அந்த அன்பு கருணையாக பொழிகிறது. அதுவே ஆன்மீகம் என்று வாழ்ந்து காட்டிய அன்பு பெருமகனார் வள்ளலார் அருளிய ஜீவகாரணத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த எனக்கு தாய்மானவ ஞான சபைக்கு எனது பெருமகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புதான் எல்லாம், அன்புக்கு அடுத்து அனைத்தும். அன்பு கருணையாகவும் இருக்கிறது. அன்பு அனைத்து உயிர்களிடமும் இருக்கிறது. அன்பை பொழிவதற்கு வேறுபாடே இல்லை என்று வாழ்ந்து காட்டியவர் நம்ம அன்பு பெருமகனார் திரு அருட்பிரகாச வள்ளலார். அவர் அருளிய ஜீவகாருணி ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் கூறிய ஒரு பகுதியான அன்பு கருணையாக இன்றும் பொழிந்து கொண்டு இருக்கிறது. தமிழன் ஒன்றும் செலுத்தவன் இல்லை அன்பு பொழிவதில். அவன் கருணையாக பொழிவதில் அதற்கும் மிஞ்சியவன். வள்ளுவ பெருமகனார் காலம் தொட்டு குறுநில மன்னர்கள் ஆகிய பேகன், பாரி முதற்பட்டு இன்று வரையிலும் அன்பு கருணையாக பொழிவதில் தமிழன் விஞ்சியவன் இல்லை. அன்பு பெருமகனார் முதற்பாடன் வள்ளுவன் கூறுகிறான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால்கள் ஒன்றும் கிடையாது. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால்கள் ஒன்றும் கிடையாது. அதாவது அன்பை பொழிவதற்கு வேறுபாடே கிடையாது என்கின்றான் முதற்பாடன் வள்ளுவன். அதற்கு சளைத்தவர்களா நம் தமிழர்கள் அந்த இடத்திலும் பொழிகிறார்கள். அதாவது குறுநில மன்னனாகிய பேகன் மயில், அதாவது காட்டில் அவன் வேட்டைக்கு சென்ற பொழுது மயில் ஒன்று குளிருக்கு நடுங்குகிறது என்று அந்த மயிலுக்கு தான் போர்த்தியிருந்த பொன்னாடையை மயிலுக்கு போர்த்தி அழகு பார்த்தவன் நமது குறுநில மன்னனாகிய தமிழன் பேகன் அவர்கள். இன்னொரு குறுநில மன்னனாகிய பாரி தனது தேர் சக்கரத்தில் சுழன்றிருந்த கொடியை, அதாவது செடி கொடியை பார்த்து அந்த செடி கொடியை அறுத்துவிட்டு தேர் எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகவே தனது தேரை பரிசாக கொடுத்தவன். தானமாக வளர்ந்து தானமாக கொடுத்து அந்த செடி கொடிகளுக்கும் அன்பை பரிசாக கொடுத்தவன் பேகன். அதில் தோன்றி 1860களில் வள்ளல் பெருமகனார் அருட்பிரகாச வள்ளலார் அவருடைய காலத்திலும் அன்பு கருணையாக பொழிந்திருக்கிறது. அதே அவர் ஜீவகாரணியம் என்றும் நம்மளுக்கு வழங்கி இருக்கிறார்.
அன்பு ஒரு இடத்தில் குடியிருக்கும் போது அங்கு உள்ளத்தில் ஆன்மீகம் மலர்கிறது. அது கருணையாக மலர்கிறது. கருணையாக மலர்ந்த இடத்திலே இறைவன் குடியிருக்கிறான். அவர் கூறுகிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில், அன்பு எவ்விடத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கில் ஒருவன் பசியால் வாட மாட்டான். பசியால் வாடுபவனுக்கு உதவி செய்வான். தாகத்தில் தவிப்பவனுக்கு குடிநீர் வழங்குவான். அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்வான். இதை அவர் கருணையாக பொழிந்திருக்கிறார். இதையே அவர் இறை வழிபாடாகவும் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்தில் சென்று கோவிலில் வழிபடுவதை காட்டிலும் ஒரு இடத்தில் உயிருக்கு அன்பு செலுத்தி உதவி புரிவதையே வழிபடுதலையே பெரிதானது என்று கூறுகிறார். இதையே அவர் ஜீவகாருண்யத்தில் கூறுகிறார். ஜீவகாருண்யத்தில் அவர் கூறுகிறார், பெருமக்களே, அன்பு தேவை. அன்பு ஒரு இடத்தில் குடியிருக்க வேண்டும். அன்பு கருணையாக பொழிய வேண்டும். அன்பு அவ்விடத்தில் குடியிருக்கிறது என்றால் இறைவன் அவ்விடத்தில் வசப்படுவான் என்கிறார். இதுவே ஜீவகாருண்யம் என்கிறார். நிறைவுரையாக சொல்கிறேன் அன்பர்களே, அன்பு இல்லை என்றால் அவன் அரக்கனாகிறான். அன்பு இல்லை என்றால் அவன் மனித குணத்தை இழக்கிறான். அன்பில்லாத இடத்தில் ஆன்மீகம் மலராது. அன்பில்லாத இடத்தில் இறைவன் குடிபோவதும் இல்லை. அன்பில்லாத இடத்தில் ஆன்மீகம் மலரவே மலராது. அன்பு உள்ள இடத்திலேயே ஒளி புகும். அவ்வொளி புகும் இடத்திலேயே இறைவனை வழிபட முடியும். இது ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறது அந்த ஒளி. அந்த ஒளியை உணர வேண்டும் என்றால் அன்புக்கு ஆட்பட வேண்டும். இதையே நமது குருநாதரும் கூறியிருக்கிறார். அன்பு மலர்ந்த இடத்திலேயே ஆன்மீகம் மலரும். அந்த ஆன்மீகம் மலர்ந்தது என்றால் அந்த அன்பு கருணையாக பொழியும். இவையே எனது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் வள்ளுவனார் கூறிய உரைக்கு எடுத்துக்காட்டாக நானும் கூறுகிறேன். சிவார்ப்பணம். அனைவருக்கும் நன்றி.